வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். குறிப்பிட்டு 17 மணி நேர அந்த பயணத்துக்கு பிறகாக புளோரிடா கடற்கரையில் பத்திரமாக சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பத்திரமாக தரையிறங்குகிறார்கள். அது தொடர்பாக விரிவாக நம்முடன் பேசுவதற்காக இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி திரு இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். முதல் கட்ட பார்வை பத்திரமாக சரியாக 3:27 மணிக்கு தரையிறங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு விஞ்ஞானியாக அவங்களுடைய பார்வை என்ன சார்? இது மிக எதிர்பார்த்த ஒன்று, ஆர்வமாக உலகமே எதிர்பார்த்த ஒன்று. ஏன்னா ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே 24,000 கிலோமீட்டர் பர் ஹவர் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து பிளான் பண்ணது 8 நாள் 8 நாள் அல்லது 9 நாள், திரும்பி வந்தது 9 மாதம் கழித்துங்கிறப்ப அது ஒரு புதிய ஜென்மம் எடுத்து வந்ததாகவே நம்ம கருதுகிறோம். இதில் அவங்க சேஃபாக சேர்ந்தது ரொம்ப வந்திருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய புதிய இல்லை. நம்மளுக்கு இது ஆன்சைட்டி காரணம் அவளை கொண்டு போன ஸ்பேஸ் கிராஃப்ட் திருப்பி அவங்கள கொண்டு வர முடியல. அதுதான் அதில் பிளான் பண்ண மாதிரி. அப்போ அந்த ஒரு தடங்கள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆன்சைட்டியை கொண்டு வந்தது. மேலும் அவங்க திட்டமிடப்படாத பயணம், ஸ்டே 9 மாதங்கிறது அவங்க திட்டமிடலை. இருந்தாலும் அது நடுவுலேயே அவங்க போய் அங்கே அந்த ஐஎஸ்எஸோட அந்த விண்வெளி ஆய்வகத்தோட கமாண்டர் பொசிஷனை எடுத்துக்கிட்டு நிறைய மெயின்டெனன்ஸ், நிறைய ஆராய்ச்சிகள், ஒரு 600 ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த ஒரு டிவிக்கெட்டான சுச்சுவேஷன்லையும் மனம் தளர்ந்துடாமல் அவங்க முதல்ல பூமியை சுற்ற வேலண்டினா டெரஸ்கோவா அவங்களோட இவங்களை நான் கம்பேர் பண்ணுறேன். அவங்களுக்கு இது மாதிரி சிரமம் இருந்தது. முதல் ஃப்ளைட்லேயே அது தனியாக போனாங்க. இவங்க கூட ஒரு டீம் இருந்தாலும் அந்த இதில் இவ்வளவு சிரமங்களுக்கிடையும் உடல் உபாதைகள், ஏன்னா அங்கே போன் டென்சிட்டி குறையுது, மசில் டென்சிட்டி குறையுது, கால்லாம் உள்ளியாகவும் முகமெல்லாம் பெரிதாகும், ப்ளஃபி சிக்குன்னு சொல்லுவாங்க, ரேடியேஷன் இருக்குது, லோ கிராவிட்டி எஃபெக்ட் இருக்குது, இதில் வெர்டிகோ, ஐ ப்ராப்ளம், சான்ஸ்ன்னு சொல்கிற ஐ ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் கடந்து பொறுமை சிகரமாகத்தான் அவங்கள நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வேலண்டினோ அவங்களுடைய பயணம் என்னவா இருந்துச்சு அந்த காலகட்டங்களில்? அது ஹிஸ்டரியை திருப்பி பார்க்க போனால் 1963 வேலண்டினா தான் முதல் பெண்மணி, பூமியை சுற்றி வந்த முதல் பெண்மணி. யூரி ககாரின் முதல் ஆண் விண்வெளி வீரர்னா இவங்க தான் முதல் பெண்வெளி வீரர். இவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம். ஒரு பர்சனல் கிட்டில் டூத் பிரஷ் கிடையாதும்பாங்க, டூத் பிரஷ் கொண்டு போக மறந்துட்டாங்க. அது ரொம்ப சின்ன ப்ராப்ளம். இதுவே ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க தனியாக முதல் முறையாக ஒரு பெண் பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. 24,000 கிலோமீட்டர் பர் ஹவரில் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க பிளான் பண்ணது 2 நாள் தான் அங்கே 48 மணி நேரம் தங்கணும் அப்படின்னு. அவங்கள ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு சிறிய கோளாறு வந்துருச்சு மென்பொருளில். அந்த மென்பொருள் இந்த கோளாறு எப்படின்னா, அது பூமிக்கு திரும்பி வர்றதுக்கு பதிலாக பூமிக்கிலேருந்து வெளியே போகிறாப்புல ப்ரோக்ராம் ஆகிருந்தது. அதை இவங்களே மேனுவலாக இருந்து ரொம்ப மனம் தளராமல் தைரியமாக இருந்து அந்த எரர், அந்த தவறை சரி செய்து திரும்பி வந்தாங்க. இதுதான் மிக பாராட்டத்தக்கது. அப்போ அவங்களாம் தனியாக தான் சோலோ, அவங்க தான் ஒரே சோலோ தனியாக பறந்து போன பெண். இது வரைக்கும் இந்த பூமியை தனியாக ஆர்பிட் பண்ண ஒரே பெண் அவங்க தான். அவங்க செய்த சாதனையை 18 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு பெண் செய்ய முடிஞ்சுது. அமெரிக்காவும் 18 வருஷம் கழிச்சு தான் அவங்க அமெரிக்கா ஒரு பெண் பண்ணி போகிறாங்க. என்ன பார்த்துங்களேன். அது வரைக்கும் அவங்க போன 72 அதற்காக எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. 3 days 72 hours ஆர்பிட்டில் இருந்தாங்க. அந்த 72 ஹவர்ஸுங்கிறது அதுக்கு முன் போன ஆண் வீரர்கள், விண்வெளி வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா இந்த 72 ஹவர்ஸ் வரும். இங்கே 5th ஐ திங்க் இந்த அம்மா 5th or 6th உலகத்திலே முதல் பெண் விண்வெளி. ஸோ அவங்களுடைய சிரமங்களை இங்கே பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த பயணங்கள் தொடர்பாக நம்ம பேசும்போது கல்பனா சாவ்லாவையும் நம்ம நினைவுபடுத்த வேண்டியா இருக்கு. அவங்களுடைய பயணத்தில் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட்டு அத்தகைய ஒரு நிகழ்வானது நடந்துச்சு? கல்பனா சாவ்லாவுடைய இது அவாய்ட் பண்ணிருக்க, அதை நம்ம நிறைய பண்ணியிருக்கலாம், அதை தவிர்த்துருக்கலாம் என்னை கேட்டால். ஏன்னா அவங்க படிக்கிறப்ப, அவங்க ஹிஸ்டரியை படிக்கிறப்ப அவங்க டேக் ஆஃப் ஆகிறதே ஷட்டில் ஓடத்தில், விண்வெளி ஓடத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி விழுந்துருச்சு. அதோடு அவங்க போனாங்க. போய் 2 வாரம் கழிச்சு திரும்பி வரப்போ தான் இது பண்ணாங்க. இந்த 2 வாரத்தில் அதை இவங்க பெருசாக எடுத்துக்கல, எதையுமே அதை பெருசாக எடுத்துக்கல. அதோடு அந்த தவறோடு திரும்புகிறப்ப தான் திரும்பி ரீஎன்ட்ரி ஃபேஸ்
ஓகே. அந்த ஃபேஸில் தான் அவங்க விண்வெளிக்கிழமை தீப்பிடிச்சிருந்தது அப்போ தான். அது 2 வீக்ஸ் டைம் இருந்திருக்கு அப்போ. ம், ம். என்ன காரணத்தினாலே அது அது பெருசாக அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இறந்தது. ஏறக்குறைய 133 விண்வெளி ஊடம் பறந்திருக்கு. அதில் 2 ஃபெயிலியர், 14 பேர் இறந்து போனாங்க. ம். 1981 ஆரம்பித்தது, 2011 நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைவேட் ஷிப் ஸ்பேஸ் எக்ஸ், போயிங், யூஎல்ஏ லைனர் எல்லாரும் போக ஆரம்பிச்சது. ஓகே. நீங்களே குறிப்பிட்டீங்க இந்த ப்ரைவேட்டு சார்ந்தவர்கள்லாம் உள்ள வராங்க, ஸ்பேஸ் எக்ஸு, போயிங் எல்லாம். இப்போ அவங்களோட என்ட்ரி இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான ஸ்டடீஸுக்கோ இல்லை இந்த ரிசர்ச்சுக்கு எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிருக்கு? அவங்க மட்டும் இல்லை, இப்போ அவங்க இல்லாமல் இப்போ ஸ்பேஸ் இல்லை. ஓகே. 3 இப்போ இவரும் ஜெஃப் ஃபெரோஸ், ப்ளூ ஆரிஜின், அவரும் ஸ்பேஸ் எக்ஸும். இப்போ இந்த இது வந்தது காரணமே 1981 போன ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு 133 டயத்துக்கு அப்புறம் 2011 நிறுத்தப்பட்டது. அப்போ யார் விண்வெளி வீரர்களை, ரஷ்ய விண்வெளி வீரர்களையும் அமெரிக்க விண்வெளி வீரர்களையும் விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு போவது என்ற கேள்விக்கு பதில் வந்தது ரஷ்யா. அவங்க உதவி பண்ணாங்க. ஆனால் ஹை காஸ்ட், ஒரு $80 மில்லியன் வாங்கிட்டு ஒரு சீட்டுக்கு அவங்க தான் விண்வெளி வீரர்களை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பிறகு அமெரிக்க மண்ணிலிருந்தே போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்பேஸ் எக்ஸ், போயிங் 2 பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. 4.6 பில்லியன் ஒர்த்துள்ள கான்ட்ராக்ட் 2 பேருக்கும் கிடைச்சிது. இப்போ போயிங்கிறது யுஎல்ஏ, யுனைடெட் லான்ச் அலையான்ஸ், அவங்களுக்கு அந்த ஸ்டார் லைனர் அவங்க இது, ஸ்பேஸ் எக்ஸோட இது டிராகன். 2 பேருடைய நோக்கம் ஒரே இதுதான், பூமியிலிருந்து விண்வெளி வீரர்களை விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு செல்வது, பிறகு திரும்பி கொண்டு வருவது. இப்போ நம்ம பர்வீன் டிராவல்ஸ் மதுரைக்கு போயிட்டு வராப்புல ஒரு $1500 சீட்னா இதில் $60 மில்லியன் அந்த சீட்டோட காஸ்ட். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது 2 பேரும் கான்ட்ராக்ட் கொடுத்ததில் ஸ்பேஸ் எக்ஸ் 10 தடவை போயிட்டு வந்துட்டாங்க இந்த ட்ரிப்பை சேர்த்து. யுனைடெட் லான்ச் அலையன்ஸுங்க இதுதான் முதல் ட்ரிப்பு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அனுப்புறது. அது சக்ஸஸ் ஆகலை. இப்போ முழுவதும் இப்போ ஸ்பேஸ் எக்ஸை நம்பி இருக்கு. விண்வெளி நிலைய ஐஎஸ்எஸ்க்கு போகணும்னா இது ஸ்பேஸ் எக்ஸ் தான் கொண்டு போயிட்டு வரணும், க்ரூ டிராகன்ங்கிறதுல போயிட்டு வரணும். இப்போ அதனால் இவங்களுடைய பங்களிப்பு மிகவற்றது. ஒரு அமெரிக்காவில் இப்போ ஒரு வருஷத்துக்கு 139 லான்ச் போன வருஷம் நடந்தது, ராக்கெட் லான்ச்சிங் நான் சொல்கிறது. 139 லான்ச்சில் 135 லான்ச் ஸ்பேஸ் எக்ஸ் தான் பண்ணாங்க. அந்த ஒரு அரசாங்க தரப்புக்கிட்ட இருந்து முழுமையாக தனியார்கிட்ட போகிறது சரியா இருக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்? நம்ம இந்தியாவில் வரவேற்கிறோம் இல்லையா? கமர்ஷியல் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வரணும், எஸ்எஸ் போனதாக அவரை நம்மளோட மதிப்புக்குரிய சேர்மன் நாராயணன் சார் கூட பேசிட்டு இருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. அவரோட சொன்னார் அது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் உள்ளே வரணும், எஸ்எஸ்எல்வி பண்ணிட்டு இருக்காங்க, பிஎஸ்எல்வி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்பேஸ் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ரானரி. அதான் சொல்கிறேன், 139ல் 134 ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச்சு, 5 லான்ச்சு தான் நாசா. ஆனால் 5 நாசாங்கிறது பெரிய லான்ச். அவங்க 3 போனாங்க, ஆர்டிமிஸ் 1, 2. அதனால் அவங்க பெரிய ஆராய்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை இவங்கள்ட்ட விட்டுட்டு 3க்கு போகுது, 3ல் லூனாரில் பேஸ் அமைப்பது, இன்னும் பல புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதில் ஸ்பேஸ் எக்ஸும் இருக்காங்க, ப்ளூ ஆரிஜின், ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கே அது ஒரு கூட்டு முயற்சியாக கருதப்படுகிறது. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க ஸ்டார்லிங்ஸ் லான்ச் பண்ணுறதுக்காக 139 லான்ச் இல்லை, 134 அவங்க தான் போனதில் 24ல் 90% லான்ச் பை ஸ்பேஸ் எக்ஸ், அமெரிக்கன் லான்ச்சஸ். நாசா சில முக்கியமான மிகப்பெரிய திட்டங்களுக்கான ஆர்டிமிஸ் அப்படிங்கிற திட்டத்தில் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விண்வெளியிலிருந்து வீரர்கள் திரும்பியதுக்கு பிறகாக உடல் ரீதியாக ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இங்கே அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பார்த்த விஷயங்களை இங்கே அப்டேட் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ வரக்கூடிய தொழில்நுட்பம் உடனடியாக அந்த அப்டேஷன் வந்துருமா? ஒரு டீப் ப்ரீஃபிங் சொல்லுவாங்க, அதை போஸ்ட் ப்ரீஃபிங், போஸ்ட் பிளைட் ப்ரீஃபிங் பேர். போயிட்டு வந்தோடனே டக்குன்னு என்ன வந்ததுன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன நடந்தது, எப்படி நாங்கள் வந்தோம், ஏதாவது அதை சொல்லுவாங்க. போஸ்ட் ப்ரீஃபிங்கோட மெடிக்கல் தான். மெடிக்கல் முடிஞ்சோடனே அவங்க என்னென்ன, அப்புறம் ரிகவரின்னு பேர். ரிகவரினா அவங்க என்னென்ன பண்ணணும் மறுபடியும் பழைய நிலைக்கு. இப்போ ஏன்னா இங்கே பூமியிலேருந்து கிராவிட்டிலேருந்து லோ கிராவிட்டிக்கு போனாங்க, இப்போ லோ கிராவிட்டிலேருந்து கிராவிட்டிக்கு வந்துட்டாங்க. இதை எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸசைஸ்கள், மருந்து வகைகள், முக்கியமாக இது எக்ஸசைஸ் தான். ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தவங்க. 60 வயசானாலும் இவங்களாம் அதுக்கெல்லாம் ஃபிட்டாக இருந்தவங்க. இவங்களை நேவி, ஆர்மி இது மாதிரி ஒரு
மிலிட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறது காரணம். ம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது. நம்ம சிவிலியன் தாங்க முடியாது, 9 மாதம் ஹெல்ப்பராக இருக்க முடியாது. அதே இதில் ஒரு மிலிட்ரி ட்ரெயின்டு ஒரு ரேடியாக இருந்தாலும் எப்படி பொறுமையோடு உடல் வலிமையோடு, அதை விட முக்கியமாக மன வலிமையோடு அந்த கமாண்ட் ஐஎஸ்எஸ்ஐ கமாண்ட் பண்ணாமல் பாருங்கள். கமாண்டர் போஸ்ட் பொறுப்பை எடுத்துக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இது டீமையும் பில்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அசாதாரணமானது. நம்மெல்லாம் ஒரு இந்தியன் ஆரிஜின் பெண் செஞ்சுருக்காங்கப்ப நம்ம பாராட்ட மிக பெருமைப்பட வேண்டிய ஒன்று. ஒப்பீட்டு அளவில் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஃப்ளோரிடா கடற்பகுதியில் அந்த விண்கலம் விழுது, உடனடியாக கப்பலுக்கு வந்து அந்த விண்கலம் வந்து ஏற்றப்படுது. கடந்த காலங்கள்லையும் இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை கரைக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகாக அந்த ப்ராசஸ் நடக்குமா? இல்லை எல்லாமே இது உங்களுடைய சிஸ்டம் ப்ரொசீஜர். ஒவ்வொருத்தருக்கு ஸ்பேஸ் எக்ஸில் வந்தால் இங்கே இறங்கணும், இங்கே இறங்கி இந்த சென்டருக்கு உடனே போகணும், அப்படி இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர். நம்ம எப்படி மெடிக்கல் செக்கப் உடனே போகிறாங்களோ அது மாதிரி தான். இதுதான் அது அவங்களுடைய ப்ரொசீஜர். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்களாம் நடக்க முடியாது. இது மாதிரி தூக்கி தான் உட்கார தான் வைக்கணும். முதல்ல வந்தவொடனே எடுத்து ஒரு சேரில் உட்கார வச்சு பார்க்குறாங்க இல்லையா, ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் சென்டர், டீப்ரீஃபிங், மெடிக்கல் ரிகவரி ப்ரொசீஜர், இது மாதிரிலாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ப்ரொசீஜர். இல்லை கப்பலே நேரடியாக அந்த கடல் பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்ப்ளாஷ் பண்ணாங்களோ அங்கே கப்பலே நேரடியாக அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ப்ளாஷ் பண்ணி கப்பல் கரெக்டாக அங்கே போயிடும். அவங்க வெயிட் பண்ண அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிராகனுக்கு. கீழே இறங்கி அதனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. உடனே ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் போகிறாப்புல இருக்கணும். ஒரே ஒரு தடவை தான் அவன் போக முடியாமல் ஒரு அஸ்ட்ரோனாட் இறந்து போயிட்டார். இறங்கின கடலில் மூழ்கிட்டார். அந்த கிளட்ச் ஓப்பன் பண்ணாமல் ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. இந்த கப்பல் போகிறதுக்குள்ளார ஒரே தடவை நடந்திருக்கு. அதுவும் விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இதில் இவங்களாம் கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு போயிடுவாங்க. இந்த 17 மணி நேர பயணத்தில் குறிப்பிட்டு வரும்போது அதனுடைய இந்த ஹீட் செல்சியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அது கடலில் விழுந்த உடனடியாக அந்த ஹீட் உள்ளிட்ட விஷயங்களாமே குறைஞ்சிருமா, இல்லை அந்த எப்படி அந்த ப்ராசஸ் என்னவாக இருக்கும் சார்? அது இல்லை ஹீட்டு வரும், அதாவது ரீஎன்ட்ரி மறுபுகுதல் அப்படிங்கிறப்ப நம்ம வளிமண்டலத்தில் அந்த அவ்வளோ வேகத்தில், ஏன்னா வேகம் வந்து மிக அதிகமானது. 28,000 km/h இறங்குறப்ப அதை கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² நம்ம சொல்லுவோம். அந்த எனர்ஜினால வெப்பம் மிக அதிகமாக வரும். அதுக்கு தான் க்ரூ டிராகனை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கும். ஒன்று ட்ரங்க், இன்னொன்று வந்து க்ரூ மாடல் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த ட்ரங்க் உள்ள போய் அதில் ஹீட் ஷீட் இருக்குன்னா அது முதல்ல பேன் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் தான் இவங்க இருக்கிற மாடல் இறங்கும். அதெல்லாம் டிசைன் பண்ணதே வெப்பம் வந்து அவங்களுக்கு உள்ளே தாக்காமல் இருக்கிற அளவில். அது மாதிரி தான் டிசைனு, அதோட ஏரோடைனமிக் டிசைனு, இது பவு ஷாக் அப்படிமோ அந்த இது டச் பண்ணாமலே அப்படி தனியாகவே இருக்கும் அந்த மாடலுக்கு வெளியில். ஏதோ ஏரோடைனமிக்ஸ் எப்படி பார்த்தா நல்லா தெரியும். ஸோ அதுலேருந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணி வந்திருக்காங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிறது. சார் இதில் குறிப்பிட்டு நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க கிட்டத்தட்ட 500-600 ஆராய்ச்சிகள் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து நம்ம எர்த்தில் பண்ணுறதை தாண்டி ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை மூன்லேயோ இல்லை மார்ஸ்லேயோ பல்வேறு ஆய்வுகள் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஆராய்ச்சியில் இந்த செஷனில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பண்ண முக்கியமான விஷயமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பிரமிக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்குது? பிரமிப்போட மன உறுதியும் அந்த எதிர்பாராத எக்ஸ்டெண்டட் ஸ்டே அந்த 9 மாதம் இருந்தது. அதுதான் மற்றபடி இது அவங்களுக்கு வழக்கம். இது 4வது தடவையாக போகிறாங்க. ஆமாம். இவங்கள வரைக்கும் அவங்க ஆராய்ச்சி பண்ண தெர்மல் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நிறைய பார்க்குறேன். அதுலேயும் வெளியில் போய் வாக் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் வாக் இது மாதிரி இதெல்லாம் வந்து 4வது தடவையாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 4 ராக்கெட்லேயும் திரும்பி வந்தது சுனிதா வில்லியம்ஸ் மேடம் தான். முதல்ல சோயிஸ் ஸ்பேஸ் ஷட்டில், பிறகு வந்து போனது வந்து போயிங்கோட ஸ்டார்லைனர், திரும்பி வர்றது ஸ்பேஸ் எக்ஸ். இப்படி இந்த 4 வீக்கிலையும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது முதல் பெருமை இவங்களுக்கு. இதுதான் எனக்கு ஒரு பிரமிப்பு. யாருக்கும் அமையாத ஒரு அமைப்பு. 4வது தடவை போயிட்டு வந்தாங்க. 4 டிஃப்ரெண்ட் வீக்கில். இது ஒன்று தான் பிரச்சனை ஆயிருக்கு. அதாவது டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். இது போய் அவங்க ஸ்டாண்டர்ட் அஸ்ட்ரோனாட்னு சொல்கிறது இதெல்லாம் தப்பு. இது டிலே, ஒரு இடத்துல போனது டிலே ஆச்சு, அவ்வளோதான். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம இஸ்ரோவில் ஆய்வுகள் இருந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கியெல்லாம் நகரும், இப்படி போகும்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் கரண்டில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண காலகட்டங்கள் இருந்ததை காட்டிலும் எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலாக வந்து இந்த ஸ்பேஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் நகர்ந்து போயிருக்குன்னு பார்க்குறீங்க?
நிறைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு தடவை நான் கலாம் தலைமையில் நான் ஒர்க் பண்ணேன் எஸ்எல்வியில். ம் கடைசியில் நான் முடிய வரப்ப ஜிஎஸ்எல்வி இப்போ 100th வெஹிக்கிள் போச்சு இல்லையா, அதுலேயும் ஆமாம். கோர் டீம் மெம்பர்லேயே அந்த பெருமை எனக்கு உண்டு. இந்த 1லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், 100லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ கலாமே சொல்றார், உங்களுடைய நீங்கள் இது பண்ண எஸ்எல்விக்கும் இப்போ இருக்கிற வெஹிக்கிளுக்கு என்ன வித்தியாசம்னு அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க. அவர் என்ன நேரடியாக சொன்னார், அது நான் பண்ணது ஒரு பென்சில் மாதிரி, இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம். கிரேஜுனிக் நம்மளே கொண்டு வந்தது. ஏன்னா கிரேஜுனிக் டெக்னாலஜி நம்மளுக்கு தர மறுத்தார்கள், ஸ்டேஜ் தந்தாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தரலை. அதை ஐஎஸ்ஆர்ஓவே இது பண்ணி இண்டிஜினியஸ் இங்கேயே வந்து கிரேஜுனிக் கொண்டு வந்தது மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இப்போ எதை கேட்டாலும் இருக்குது. என்ன அவங்க 60 வருஷத்துக்கு அவங்க பண்ணதை நம்ம மிக புதுமையான முறையிலும் மிக முன்னேற்றமான முறையிலும் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு யூரி ககாரின் 1961ல் ஒரு ஆர்பிட் வந்தார். நம்ம இன்னும் ஆர்பிட்டுக்கு அனுப்பலை. இருந்தாலும் இப்போ போகிற ககன்யானில் 3 பேர் ஒரு வாரம் சுற்ற போகிறாங்க முதல் முயற்சியில். இது வந்து எந்த கண்ட்ரியுமே செய்யாது. எல்லாரும் ஒரு ஆர்பிட் போவாங்க. ஜான் பிளின் 3 ஆர்பிட் போனார் அமெரிக்காவில். ஆனால் நம்ம தான் வந்து 3 பேர் நான் ஒரு வாரம் பூமியை சுற்றி வர போகிறோம். இது புதுமை, இது நம்ம பண்ண போகிறோம் ககன்யான். அடுத்து சந்திரயான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. சந்திரயான் 5 சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணார் நம்ம சேர்மன், மதிப்புக்குரிய சேர்மன் நாராயணன் அவர்கள். இதை சேர்மன் இந்த சந்திரயானும் ககன்யானும் ஒரு காலத்தில் மெர்ஜ் ஆகிறப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும். ஏன்னா சந்திரயான் வந்து பூமியை இது சந்திரனை சுற்றுவது, ககன்யான் பூமியை சுற்றுவது. ரெண்டுமே ஒன்றாகிறப்ப நம்ம சந்திரனை சுற்ற போகிறோம், சந்திரனில் போய் இறங்க போகிறோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரப்போகுது. 3வது ஸ்பேஸ் போட்டு கொண்டு வந்துவிட்டோம். இதனால் அப்போ நினச்ச விட பல மடங்கு முன்னேற்றமாக தான் போயிருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு கோள்களுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சிகளுக்கு பல்வேறு விஞ்ஞானிகள், பல்வேறு ஆராய்ச்சியாளர்களை அனுப்புகிறோன்னா அதற்கு வந்து பொதுவாக ஏதாவது வந்து அனுமதிகள் வாங்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கா? இல்லை, நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. இப்போ நம்மளுடைய ஓன் ஆராய்ச்சி பண்ணுறது. நம்ம இப்போ இந்தியா ஐஎஸ்எஸ் போகணும்னா அதுக்கு அனுமதி வேணும். அது மட்டும் வேண்டும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அதுக்கான அனுமதி மட்டும் தேவைப்படும். அது 2 கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் படி தான் போக முடியும். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. ஐஎஸ்எஸ்க்கு இது வரைக்கும் போனதில்லை, விண்வெளி கழகத்துக்கு நம்ம போனதில்லை. பட் பல நாடுகள் ஏற்கனவே ஒரு 96 நாடுகள் போயிருக்காங்க. அதில் அவங்களாம் மோஸ்ட்லி பெய்டு பணம், ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு 60 மில்லியன் அப்படின்னு யூஎஸ்க்கு கொடுத்து போயிருக்காங்க. அதனாலே அவங்க அங்கே விண்வெளி வீரர்கள் உருவாகிட்டாங்க. நம்ம இதில் வந்து அது மாதிரி போகலை. அதனால் நம்ம இந்தியாவுக்கு விண்வெளி இல்லாமல் இருக்கோம். 1.7 பில்லியனில் ஒரே ஒருத்தர் தான் விண்வெளிக்கு போயிருக்காரு, இந்தியன் ராகேஷ் சர்மா. அதே நேரத்தில் மற்ற கண்ட்ரியில் எடுத்தால் 100 பேர். ஏன்னா மொத்தம் 600லேருந்து 700 பேர் தான் இது வரைக்கும் நம்முடைய பாப்புலேஷனில் 9 பில்லியன் பாப்புலேஷனில் உலக பாப்புலேஷனில் ஒரு 700 பேர் தான் ஸ்பேஸுக்கு போயிருக்கோம். அந்த 72 73 முறை நடந்த அந்த இதுதான், அவ்வளோதான். 700 பேர் தான் போயிருக்கோம். இன்னும் போகணும், அஸ்ட்ரோனாட் ஆகணும். அதான் இளைஞர்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ராகேஷ் சர்மாவுக்கு பிறகாக நம்ம அடுத்த கட்டமாக முயற்சிகள் இல்லையா, இல்லை அதை நோக்கியான பயணம் வந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்கா? இல்லை, இப்போ தான் வந்திருக்கோம். அஸ்ட்ரோனாட் ஆகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பயிற்சிகள், பொருளும் தேவைப்படும். பல ஆர்வமுள்ள இளைஞர்கள் நம்மகிட்ட இருக்காங்க, அனுபவமுள்ள விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் கொண்டு வர்றதுக்கு முதல் நாளே இப்போ தான் போகிறாரு. நீ போக தான் நிறைய வருவாங்க. ஓகே, இப்போ இந்த 4 பேரினுடைய இந்த பயணம் வந்து ஒரு வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவருடைய ஆராய்ச்சிகள் வந்து எதை நோக்கியதாக இருக்கும்? இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்போவுமே குறிப்பிட்ட 6 மாத காலகட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குழு இருக்கும், அவர்கள் வேலை செய்வாங்க. இனி இவர்களுடைய பணி என்னவா இருக்கும் சார்? இது அவங்க ஆராய்ச்சி முன்வைப்பார்கள். இப்போ ஐஎஸ்எஸ்ஸே க்ளோஸ் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க துறையில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து இது பண்ணாங்க, தெர்மல் ரீசைக்கிள் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி இதில் தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒரு ஆராய்ச்சி துறை உண்டு. கல்பனா சாவ்லாவுக்கு மைக்ரோகிராவிட்டியில் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒவ்வொரு அஸ்ட்ரோனாட்டும் அவங்கவுங்க ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது நடக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் 3 நாளில் திரும்பி வந்துடுவாங்க, அடுத்த ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இதே மாதிரி அவங்க அடுத்த ஃப்ளைட் போயிட்டு வரதை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில், ஒரு 3-4 மாதத்தில் இது ஃபிட் ஆகினா கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். அது மாதிரி போய் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன ஸ்பேஸுங்கிறது வானங்கிறது இல்லாது. அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட இல்லை, ஒரு 400 கிலோமீட்டர் தானே போகிறோம்.
நம்ம இன்னும் 40,000 கிலோமீட்டர் கூட போகல. 400 கிலோமீட்டர் போயிட்டு வர போகிறோம். அவ்வளோ. அதான் இந்த முறை நடந்த இந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவுகள் அடுத்த கட்டமாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக விவாதிக்கப்படும். இனிமேல் தான் வெளியே வரும். என்ன அவங்களோட ஆராய்ச்சி முடிவுகள் இதெல்லாம் சொல்ல இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிறது. ஓகே. ஒவ்வொரு ஆட்சி அந்த இதில் சில முடிவுகள் வருது. சில முடிவுகள் உலகத்துக்கு அறிவிக்கப்படுகின்றன. உலகில் இருக்கிற விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எது அறிவியல் இவங்களோட ஆராய்ச்சி முடிவுகளும் வெளியே வரும். ஓகே. அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்புகளையோ இல்லை நம்ம பிரமிப்புங்கிறது இப்போ கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு காலத்தில் டிரைவர் இல்லாமல் கார் இல்லை. இப்போ டிரைவர் இல்லாமல் கார் ஓடலையா? அது மாதிரி எது இல்லைங்கிறத முயற்சி பார்த்தீங்கன்னா புது திடீர்னு வந்துடும். நாளைக்கு பெட்ரோலே இல்லாமல் கார் வேணும்னோ எலக்ட்ரிசிட்டி கார் வந்தது. எது இல்லை என்று சொல்லி பாருங்கள். அதுதான் நம்ம எல்லையை விரிவாக்கும். ஓகே ஓகே ஓகே. இறுதியாக ராக்கெட்டே இல்லாமல் ஒன்றுன்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது புது ஒளி உண்டாகும். ஓகே ஓகே. இறுதியாக நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்து பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரோவில் வந்து பணியாற்றி அதன் பிறகு பல ஸ்பீச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பார்க்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு இந்த ஸ்பேஸ் தொடர்பான விஷயங்கள் இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு போகலாம், பார்த்துருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்? முதல்ல நம்ம மிகப்பெரிய கம்யூனிகேஷன், மக்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய இது கம்யூனிகேஷன். இப்போ லேட்டஸ்டாக சொல்ல போனோம்னா இது அடுத்ததான் போனால் எனர்ஜி நம்மளுடைய ஸ்பேஸ் விண்வெளி நாகரிகத்தில் நம்ம வந்து முதல் கட்டத்தில் இருக்கோம். முதல் கட்டத்துலேயும் 0.78 அப்படிங்கிற ஸ்கேலில் தான் நம்ம இருக்கோம். கார்ல் சாகன் சொன்ன மாதிரி இந்த கட்டம் 1க்கு நம்ம எத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வரணும். இன்னும் நம்ம யூஸ் பண்ணல. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவதாக சோலார் சிஸ்டத்துக்கு எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணுவோம், சன்னோட எனர்ஜியும் சேர்த்து. அது சிவிலைசேஷன் நம்பர் 2. நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா சிவிலைசேஷன் நம்பர் 3. இதுதான் கடாசேவ் ஸ்கேல், ஸ்கேல்னு சொல்லுவாங்க அவர் போட்ட வழி. இது நம்ம 0.78 இருக்கோம். இன்னும் நம்ம சிவிலைசேஷன் 1 கம்ப்ளீட் பண்ணலை. அதுதான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது பூமியில் உள்ள எனர்ஜி சோர்ஸஸ்லாம் சிலதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. புது எனர்ஜி சோர்ஸஸ் உண்டாகிட்டு வருது. குறிப்பாக சொல்லப்போனால் நியூக்ளியர் இதெல்லாம் புதுசாக வருது. கோல், நிலக்கரி, வாயு, பெட்ரோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நியூக்ளியர், சோலார், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ அந்த விதத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பேரழிவை கண்டு நம்ம நடுங்கிற, மின்னலை கண்டு நம்ம பயப்பில்லை, மின்னலை கண்டு நம்ம கும்பிடல. மின்னல் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நம்ம மின்னலையும் கட்டுப்படுத்துவோம், காற்றை கட்டுப்படுத்துகிறோம் ஃபேன் மூலமாக, நெருப்பை கட்டுப்படுத்துகிறோம் ஃபயர் உண்டாகிறது மூலமாக, ஃபர்னஸ் மூலமாக. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம இந்த இயற்கை சீரழிவுன்னு ஒரு நாளைக்கு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருவோம். சுனாமி வந்தால் சுனாமியை இது பண்ணுவோம், கோவிட் வந்தால் கோவிடை கண்டெயின் பண்ணுவோம். இது மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இதில் விண்வெளித்துறையும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் விண்வெளித்துறை தான் வேகம் வரும். வேகம் வரணும்னா அது விண்வெளித்துறையில் தான் வரணும். தரை மூலமாக பறக்கிறதுல வராது. அதே சமயத்தில் தரையில் போகிறத விட விண்வெளியில் போகிறது மிக செலவு, மிக கடினம். 400 கிலோமீட்டர் தரையில் இது பண்ணால் திருச்சிக்கு போயிடலாம். 400 கிலோமீட்டர் மேலே போனால் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஷன் போகலாம். ஆனால் அந்த 400 கிலோமீட்டர் போகிறதுக்கு செலவு பார்த்தீங்க இல்லையா? இங்கே எது திருச்சிக்கு போனால் 1000 ரூபாய் போயிடலாம் வந்தே பாரத்தில். இதில் வந்து நம்ம $86 மில்லியன் போகுது. இதை நம்ம குறைக்கணும். இதை ஓரளவு குறைச்சது ஸ்பேஸ் எக்ஸ். ஒரே ராக்கெட்டை திருப்பி யூஸ் பண்ணி. ஓகே, பார்க்கலாம் சார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இந்த ஒரு பயணம், சுனிதா வில்லியம்ஸனுடைய இந்த ஒரு பாதுகாப்பான ஒரு லேண்டிங் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து பலரும் நேற்றிலிருந்தே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அது கல்பனா சாவ்லா அவர்களுடைய அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களில் இந்தியாவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரோ என்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்தியா தாண்டி உலக அளவில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வராங்க. அந்த இஸ்ரோவில் ஒரு பங்கு வகித்த மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியான நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அதில் சுனிதா வில்லியம்ஸனுடைய பயணம் தொடங்கி இஸ்ரோக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.